உண்மையை பேசினால் தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. என்ன ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க? உண்மையை பேசினா தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாதுன்னு தான் சொன்னேன். என்ன பாஸ்டர், உண்மை பேசுனா நிறைவேறாதுன்றீங்க, உண்மை பேசக்கூடாதா? ஆமாம், உண்மையை பேசக்கூடாது. உண்மைகளை பேசி தேவ திட்டத்தை குலைத்தவர்கள், தேவ திட்டத்துக்குள்ளே நுழைய முடியாமல் போனவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த விசுவாச பிரமாணத்தில் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விதி, இது ஒரு முக்கியமான லா, கோட்பாடு. டு நாட் ஸ்பீக் ஃபேக்ட்ஸ். நடக்கிற உண்மைகளை, காணப்படுகிற உலகத்தில் என்ன நடக்குதோ அந்த உண்மைகளை மனதில் நினச்சி அந்த உண்மைகளை நீங்கள் பேசினால் தேவ திட்டத்துக்குள்ளே, தேவ நோக்கத்துக்குள்ளே உங்களால் கால் வைக்க முடியாமல் போயிடும். தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் போயிடும். இது ஆச்சரியமாக இருக்குதா? அதான் சத்தியம், அதான் வேதம், அது ஒரு கோட்பாடு, விதி. நம்முடைய வாயில் இந்த காணப்படுகிற உலகத்தில் நடக்கிற காரியங்களை தானே பேசிக்கிட்டு, அதான் என்ன நடக்குதோ உண்மைகளை, அந்த ஃபேக்ட்ஸை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க போன 12 பேரில் 10 பேர் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்களே, என்னாகும் 13 அதிகாரத்தில். அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டெல்லாம் பொய்யா சொன்னாங்க? பொய் சொல்லலை. அவங்க சொன்னதெல்லாம் உண்மை. ஏத்தியன் இருந்தது உண்மை, எமோரியன் இருந்தது உண்மை, ராட்சதர்கள் இருந்தது உண்மை, அவர்கள் இவர்களை விட பலவான்களாக இருந்ததும் உண்மை, பட்டணங்கள் அரணிப்பானவைகளாக இருந்தது உண்மை, பெரியவைகளாக இருந்தது உண்மை. எவ்ரிதிங் வாஸ் ஃபேக்ட். அவர்கள் சொன்ன எல்லாமே உண்மைதான். அந்த உண்மையை பேசிதான், உண்மையை பேசினதுனால தான் அதுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. ஆச்சரியமாக இருக்குதா? அதான் உண்மை. இன்றைக்கு இந்த விவரம் தெரியாமல், இதை நம்ம கொஞ்சம் கருத்தாக கவனிக்காமல், ஆவிக்குரிய மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் நடக்கிற உண்மைகளையே பேசி கொண்டிருக்கிறார்கள். பேசி தேவ திட்டத்துக்குள்ளே, தேவ சித்தத்துக்குள்ளே அவர்களால் நுழைய முடியலை. தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்களை அவர்கள் அனுபவிக்காமலே உலகத்தை விட்டு போயிடுறாங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை பார்க்காமலே போய்விட்டார்கள், கானானின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமலே போய்விட்டார்கள். அவர்கள் அனுபவித்திருக்க வேண்டியவர்கள் இழந்துட்டாங்க. இழப்பு, அவர்களுக்கு பெரிய இழப்பு. இன்றைக்கும் ஆவிக்குரியவர்கள் தேவன் வைத்திருக்கிற அநேக காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் உண்மைகளை பேசிக்கிட்டு, என்ன நடக்குதோ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உண்மைன்னு சொல்லும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை குறித்த உண்மை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை குறித்த உண்மை, நம்மை அழுத்தி கொண்டிருக்கிற அழுத்தங்களை, அந்த உண்மைகளை பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் உண்மையே பேசக்கூடாதுன்னு சொன்னால் உங்கள் மேனேஜர்கிட்ட, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேனேஜர்கிட்ட உண்மையை தான் சொல்லணும். கணக்கு வழக்கு உண்மையான கணக்கை சொல்லணும். அந்த உண்மையை பற்றி பேசலை. அதுக்கு வேற வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அது வேற. ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலைகள்னு வரும் பொழுது, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற அந்த அழுத்தங்கள்னு வரும் பொழுது, அதையே நம்ம பேசி, அந்த என்ன நடக்குதோ என்ன இருக்குதோ அதையே காலமெல்லாம் பேசி இவ்வளவு நாளும் பேசி பார்த்துட்டோம், இவ்வளவு நாள் அதை சொல்லி பார்த்துட்டோம், இவ்வளவு நாளும் அதை சொல்லி புலம்பி பார்த்துட்டோம், மாற்றம் இல்லையே. அநேக மக்கள், ஆயிரங்கள், லட்சங்கள் இந்த விவரங்கள் தெரியாதனால வாழ்க்கையில் தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற உச்சிதமான காரியங்களை வாழ்க்கையில் பார்க்காமலேயே
கடந்து போய் விடுகிறார்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உண்மைகளை பேசாதீங்க. வாயை திறந்து உண்மையே பேசக்கூடாது. தேவ திட்டம் நிறைவேறினா உண்மை, இட்ஸ் எ லா. இப்போ உண்மையை பேசாமல் பொய் பேசலாமா பாஸ்டர்? உண்மை பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, இப்போ பொய்யை பேசலாமா? பொய் அதை விட ஆபத்து. பொய் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைகளை குறித்த பொய்களை பேசக்கூடாது. அப்போ உண்மையும் பேசாமல் பொய்யும் பேசாமல் அமைதியாகவே இருக்க சொல்கிறீங்களா பாஸ்டர்? அப்படின்னா நம்ம பேசுகிற உண்மைகளுக்கு, நம்ம பேசுகிற இந்த காணப்படுகிற உலகத்தோடு தொடர்புடைய காரியங்களுக்கு அதை பேசாமல் அமைதியாக இருப்பது சால சிறந்தது, எவ்வளவோ நல்லது. அநேக நேரங்களில் அமைதியாக இருந்தாலே அற்புதம் நடந்துடும். நம்ம பேசாமல் வாயை கொஞ்சம் அமைதியாக வைத்தாலே அற்புதம் நடந்துடும். வேதத்தில் உதாரணம் இருக்குது. சகரியா கிட்ட தேவதூதன் வந்து, உன்னுடைய மனைவியாகிய எலிசபெத்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள்னு சொல்கிறான். வயசான தாத்தா சகரியா, பாட்டி எலிசபெத். இவனால் நம்ப முடியல. தூதன் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். தேவதூதன் நேரடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். இவன் கேட்குறான், இது எப்படி நடக்கும், இதுக்கு என்ன அடையாளம்னு கேட்குறான். இது நடக்கிறதுக்கு என்ன அடையாளம்? தூதன் வந்து பேசுகிறதே அடையாளம் இல்லையா? தேவதூதன் வந்து நம்மகிட்ட பேசுனா அதுக்கு மேலே அடையாளமாக கேட்போம். தேவதூதன் வந்து பேசுகிறது எல்லார்ட்டையுமா பேசிக்கிட்டு இருக்கிறான். தேவதூதன் என்ன சர்வசாதாரணமாக நடமாடிக்கிட்டா இருக்கிறான்? இல்லையே, ரொம்ப ரேர். தேவதூதன் வந்து பேசுகிறதுன்றது வெரி ரேர். அந்த அடையாளம் போதாதுன்னு இவன் வேறொரு அடையாளம் கேட்டான். தூதன் சொன்னால், உனக்கு அடையாளம் தாரேன். அடையாளம் தானே உனக்கு வேணும், தாரேன். உன்னுடைய மனைவி எலிசபெத்து குமாரனை பெற்றெடுக்கிற வரைக்கும் நீ ஊமையாக இருப்பாய், வாயை திறந்து பேசாத. குருடனாக இருப்பேன்னு சொல்லலை, செவிடனாக இருப்பேன்னு சொல்லலை. எவ்வளோ தெளிவாக தூதன் வேலை செய்கிறான் பாருங்க. ஏன்னா குருடனாக போய் இவன் ஆக்கிட்டா அல்லது செவிடனை ஆக்கிட்டா கூட இந்த வாய் பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த வாயை வச்சே யோவான் பிறக்கிறதையே கெடுத்துருவான். யோவான் பிறக்கிறதே தடுத்து விட முடியும். தெரியும், தூதனுக்கு தெரியும். வாய் என்பது அவ்வளோ வல்லமை உள்ளது. நம்ம வாயில் என்ன பேசுகிறோம் என்பது அவ்வளோ முக்கியமானது. அதனால தான் ஊமையாக இருப்பேன். யோவான் பிறக்கிற வரைக்கும் ஊமையாக, யோவான் பிறந்த பிறகு தான் வாயை திறந்து விட்டார் கர்த்தர். அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சுற்றி வரணும், எரிகோ கோட்டை தகர்க்கப்படணும், அந்த சுவர் கீழே விழுகணும். கர்த்தர் சொன்னார், சுற்றி வா, 7 நாள் சுற்றி வா. ஆனால் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, சுற்றி வா. நீ சுற்றும்போது, அதை சுற்றி நீ நடக்கும்போது உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது, பேசவே கூடாது. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், இவனை பேச விட்டா இவன் கோட்டையை பற்றி, சுவரை பற்றி, சுவரினுடைய அந்த கனத்தை பற்றி, உயரத்தை பற்றி, அகலத்தை பற்றி, அது எவ்வளவு கடினமானது என்பதை பற்றி இதையெல்லாம் சொல்லி பேசி ஒருவேளை அது 15 அடி 20 அடி எத்தனை அடி இருந்துச்சோ நமக்கு தெரியாது. 20 அடி உயரத்தில் அந்த சுவர் இருந்துருந்துச்சுன்னா இவன் பேசியே அதை 50 அடி ஆக்கிடுவான். அது கீழே விழாது, அது இன்னும் கொஞ்சம் பலமாயிடும், இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம பேசியே நம்ம பிரச்சனையை பெருசாக்கிட்டோன்றது உங்களுக்கு தெரியுமா? நம்ம பேசியே நம்முடைய வாழ்க்கையிலே இருந்த சின்ன பிரச்சனைகளை பூதாகரமாக்கிட்டோன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய வாயே பெருசாக்கிடுச்சு. அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனை பெருசானதுக்கு காரணம் வாய். ஆகவே வாயிலே கவனமாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நாவு, நம்முடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாய் பேச வேண்டும். யோசித்து சிந்தித்து பேசும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாயில் என்ன பேசுகிறோம் என்கிறதுல கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாயிலிருந்து வெளியே வார்த்தை வர்றது ஒரு அம்பு மாதிரி, வேதம் சொல்லுகிறது ஒரு அம்பு மாதிரி. அந்த வில்லிலிருந்து அம்பு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அன்பை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அது போயிடுச்சுன்னா அது போய் என்ன செய்யுமோ அதை செஞ்சிடும். வெளியே விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அதை எடுக்க முடியாது.
அதனால தான் யோசிக்கணும். இப்போ உண்மையும் பேசாமல் பொய்யும் பேசாமல் இப்போ என்ன பேசுவது? விசேஷமாய் நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து அதான் கவனிக்கணும். நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து நாம் எதை பேச வேண்டும்? நம்முடைய சூழ்நிலைகளை குறித்த உண்மையும் பேசக்கூடாது, பொய்யும் பேசக்கூடாது, சத்தியத்தை பேச வேண்டும். நல்ல கவனிங்க, சத்தியத்தை பேச வேண்டும். உண்மை வேறு, சத்தியம் வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. நிறைய பேருக்கு உண்மையும் சத்தியமும் ஒன்று மாதிரி தெரியும். உண்மையும் சத்தியம் ஒன்று கிடையாது. உண்மை வேறு, சத்தியம் வேறு. உண்மை என்பது காணப்படுகிற உலகத்தோடு தொடர்புடையது. சத்தியம் என்பது காணப்படாத உலகத்தோடு தொடர்புடையது. கவனிங்க, சத்தியம் என்பது காணப்படாத நன்மைகளோடு தொடர்புடையது. அதான் சத்தியம். காணப்படாத உலகத்தில் இருக்கிற தெய்வீக நன்மைகள், தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டங்கள், தேவ நோக்கங்கள், தேவனுடைய சித்தம், இதோடு தொடர்புடையது தான் சத்தியம். இப்போ கேள்வி, அந்த காணப்படாத உலகத்தில் எனக்காக கர்த்தர் என்ன நன்மை வச்சிருக்கிறார் பாஸ்டர்? அந்த காணப்படாத உலகத்தில் என்னை குறித்த தேவ திட்டம் என்ன? அந்த காணப்படாத உலகத்திலே கர்த்தர் எனக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்? அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹவ் கேன் ஐ நோ? அது தெரிஞ்சால் தானே அதை பேச முடியும். காணப்படாத உலகத்தில் எனக்காக என்ன நன்மைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தெரிஞ்சால் தானே நாம் பேச முடியும். அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் கர்த்தர் கிருபையாய், ஈவாய், பரிசாக அவருடைய வார்த்தையை, அவருடைய வேதத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் காணப்படாத உலகத்துக்குள்ளே நம்மை கொண்டு போவதற்கான ஒரு வாசல். இந்த காணப்படாத உலகத்திலே கர்த்தர் நமக்காக என்ன நன்மைகளை வைத்திருக்கிறார், என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், என்ன மாதிரியான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், இதையெல்லாம் தேடி பிடித்து ஆராய்ந்து அதையே மனதில் நினைத்து, அதையே சிந்தித்து, அதையே தியானித்து, அதையே பேசுகிற மனிதன்தான் காணப்படாத நன்மைகளுக்குள்ள காலடி எடுத்து வைப்பான். தேவ திட்டத்துக்குள்ளே நுழைய முடியும். தேவ நோக்கத்துக்குள்ளே, தேவன் இவனுக்கென்று வைத்திருக்கிற அந்த வாழ்வுக்குள்ளே, அந்த கானான் வாழ்வுக்குள்ளே, இந்த பூமியிலேயே நுழைய முடியும். லா ஆஃப் ஃபெய்த். ஒவ்வொன்றா இந்த லா ஆஃப் ஃபெய்த்தை தான் நான் விளக்கிக்கிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி கொண்டு இருக்கிறேன். இவைகளெல்லாம் திரும்ப திரும்ப கேளுங்கள். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்கும்போது இது நல்லா உங்கள் உள்ளே போய் பதியும். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் காணப்படாத உலகத்திலே அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார், அல்லது என்ன செய்து கொண்டு இருக்கிறார், கர்த்தர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், அவருடைய ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய இரத்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பாருங்க, அவருடைய நாமம் என்னெல்லாம் செய்ய முடியும். காணப்படாத உலகத்தோடு தொடர்புடைய இவைகளை நமக்கு எப்படி தெரியும்? வார்த்தையின் மூலமாக தான் தெரியும். வார்த்தை தான் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவனுடைய வசனம் தான் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ காணப்படாத நன்மைகளின் நிச்சயம்தான் விசுவாசம். காணப்படாத நன்மைகளின் நிச்சயம்தான் விசுவாசம். அந்த காணப்படாத நன்மைகள் என்ன இருக்கிறது என்பது இந்த வார்த்தைக்குள்ள இருந்து தான் நமக்கு தெரிய வரும். அப்போ இந்த வார்த்தை தான் காணப்படாத நன்மைகளை குறித்த நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிற சோர்ஸ். இதுதான் மூலாதாரம். இதை விட்டுட்டு வேற எங்க போனாலும் காணப்படாத உலகத்திலே உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. யூ கேனாட். அப்போ காணப்படாத நன்மைகள்
இந்த வார்த்தையிலிருந்து தான் வர முடியும் என்பதனால அந்த காணப்படாத நன்மைகளின் நிச்சயமாகிய அந்த விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் 10:17 வசனத்தில் விசுவாசம் காணப்படாத நன்மைகளின் நிச்சயம் கேள்வியினால் வரும், கேட்கறதினால் வரும். கொஸ்டின் இல்லை. கேள்வின்னொன்னே கொஸ்டின் நினைக்காதீங்க. கொஸ்டின் இல்லை, கேள்வினா ஹியரிங், கேட்கறதுனால. எதை கேட்கறதுனால வரும்? இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால வரும். என்ன நடக்குதுன்ற உண்மையை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா காணப்படுகிறவைகளின் நிச்சயம் வரும். காணப்படுகிறவைகளின் நிச்சயம் நம்மளை எதுக்கு லீட் பண்ணும்னா காணப்படாத தீமைகளை நினைக்க வைக்கும். அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அதையே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதை we will attract. காணப்படாத தீமைகளை அட்ராக்ட் பண்ணிடுவோம். இப்போ அதை விட்டுட்டு இந்த வார்த்தையை கேட்க, இந்த வார்த்தையை தியானிக்க, இந்த வார்த்தையை மனதுக்குள்ளே கொண்டு போக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நேரம் எடுத்து, டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டுட்டா அந்த நபருடைய நேரம் கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எதில் நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம் பாருங்கள். இந்த யோசுவாவும் காலேபும் அவங்க சொன்ன வார்த்தை, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். அவங்க சொன்னதாக நேற்று நான் வாஸ்து காண்பித்தேன் இல்லையா? கர்த்தர் நம்மோடே இருக்கிறார்னு சொன்னாங்க. மற்ற யாரும் சொல்லலை. 30 லட்சம் பேரில் வேறு யாரும் அந்த வார்த்தையை சொல்லலை. இந்த 2 பேர் மாத்திரம் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார்னு சொன்னாங்க. எப்படி இந்த 2 பேருக்கு மாத்திரம் தெரியும் கர்த்தர் நம்மோட இருக்கிறார்னு? இந்த 2 பேருக்கு மாத்திரம் கர்த்தர் அங்கங்கே கிள்ளி விட்டாரா? நான் உங்களோட தான் பார்க்குறேன், இந்த கிள்றேன் பாருங்கள், உங்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்குதா, பார்த்துக்கிட்டிங்களா, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா? இல்லைங்க. கர்த்தர் நம்மோட இருக்கிறாருன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் சொல்கிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே தேவன் மோசேயை சந்திக்கிறார். மோசேயை சந்தித்து, நீ பார்வோனிடத்தில் போய் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்யணும்னு கர்த்தர் மோசேகிட்ட சொன்ன பொழுது மோசே தத்தளிச்சிட்டான். ஆண்டவரே, நான் பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் அப்படின்றான். நான் யார்? என்னால் முடியாதே, நான் எப்படி போய் அந்த வேலையை செய்கிறது? அது ஒரு பெரிய டாஸ்க்கு. நான் இப்போ இருக்கிற நிலையில் என்னால் செய்ய முடியாது. 80 வயசு எனக்கு, இப்போ என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்ற தொனியில் அவன் பேசுகிறான். நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறான். உடனே கர்த்தர் அதுக்கு சொன்ன பதில் என்னன்னா, நான் உன்னோடே இருப்பேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் காட் டு மோசஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், நான் உன்னோடே இருப்பேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த வேர்டை, இந்த தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை மோசே காதில் கேட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போய் இஸ்ரவேலின் மூப்பர்களிடத்தில் சொல்கிறான், நம்மெல்லாம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போக போகிறோம், கானானுக்கு கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதிலிருந்து வெளியே நம்மை விடுதலையாக்கவும் நம்மை கானானில் கொண்டு போய் சேர்க்கவும் பிரியப்பட்ட விரும்பி இருக்கிற அந்த கர்த்தர், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருக்கிறேன் என்பவர் நம்மோடே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேல் மூப்பர் இடத்துல போய் மோசே பேசினான். அந்த இஸ்ரவேலின் மூப்பர்கள் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் கீழே இருக்கிற கோத்திர ஜனங்களுக்குள்ளே பேசினார்கள். எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டார்கள். வருஷம் நிறைய ஆயிடுச்சு, எல்லாரும் அந்த வார்த்தையை மறந்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை தேவன் மோசையின் மூலமாய் பேசி, மோசே மூப்பர்களிடத்தில் பேசி, மூப்பர்கள் போய் சொன்ன அந்த வார்த்தையை இத்தனை வருஷம் சீரியஸாக எடுத்தவர்கள் யோசுவாவும் காலேபும். அவர்களுக்கு இப்போ
ஏத்தியன் இருந்தது உண்மை, கானானியன் இருந்தது உண்மை, ராட்சதர்கள் இருந்தது உண்மை. ஆனால் அதை விட அவர்களுக்கு பெரிய விஷயம் என்னன்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இது காணப்படுகிற உலகத்தோடு தொடர்புடையது. இந்த 10 பேரும் பேசுகிறாங்க. இந்த 2 பேர் மாத்திரம் காணப்படாத உலகத்தோடு தொடர்புடைய வார்த்தையை பேசுகிறாங்க. சத்தியத்தை பேசினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியம் எங்கே இருக்குது? சத்தியம் எங்கே இருக்குதுன்னா வசனத்தில் இருக்கிறது, வார்த்தையில் இருக்கிறது. யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அப்போது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்வதற்கு, அதை ஜெயித்து முன்னேறி தேவ திட்டத்துக்குள்ளே கால் வைக்கணும்னா பொய்யும் பேசக்கூடாது, உண்மையும் பேசக்கூடாது, சத்தியத்தை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கணும். சத்தியத்தை தான் பேசணும், சொல்லணும். இந்த 2 பேர் கால் வச்சது பேசினாங்க. அந்த 10 பேர் பேசினதுக்கு வித்தியாசமாக பேசினாங்க, அவ்வளோதான். பேச்சு, வாய், மறுபடி பாருங்க, வாய். அவங்க பேசின வார்த்தை வித்தியாசமான வார்த்தையாக இருந்தது. காணப்படாத உலகத்தோடு தொடர்புடைய வார்த்தையை பேசியே உள்ளே போயிட்டாங்க. இந்த 2 தான் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு, கர்த்தர் நம்மோட இருக்கிறார். இந்த 2 வார்த்தையை பேசினாங்க. கர்த்தருடைய உள்ள மகிழ்ந்தது, உள்ளே கொண்டு போயிட்டார். கானானை பார்த்துட்டாங்க. உங்கள் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? உண்மை பேசுகிறீங்களா? சத்தியத்தை பேசுகிறீங்களா? சத்தியத்தை பேசணுன்னா சத்தியத்தை நீங்கள் அறியணும், சத்தியத்தை நீங்கள் கவனிக்கணும். அதனால தான் வேதம் இரவும் பகலும் இதில் தியானமாக இருங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். நமக்கு இதுக்கெல்லாம் நேரமே இல்லையே. நம்ம வேலை, நம்ம தொழில், நம்ம பாடு, அது இது காலையில் எந்திரிச்சு ராத்திரி படுக்கிற வரைக்கும் இதுலையே தானே நம்ம காலம் ஓடுது. இல்லை, இதில் நேரத்தை செலவழிக்க மாட்டேங்கிறோம். ப்ரையாரிட்டி மஸ்ட் பி கிவன் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில். அது உள்ளே போக 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 இந்த காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற காரியங்களை விட காணப்படாத உலகத்தில் நடக்கிற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணில் தெரிய ஆரம்பிக்கும், மனசுக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும். கர்த்தர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க ஆரம்பிப்பார். உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். எப்படி நம்ம பேசணுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இன்னும் யாருமே ரட்சிக்கப்படலை, ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பேசணும், சத்தியத்தை எப்படி பேசணும்னு சொல்லித்தரேன். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கும்போது, எங்கள் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பொய். ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னால் பொய். எங்கள் வீட்டில் ஒருத்தருமே ரட்சிக்கப்படலைங்கன்னு காலமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, பார்க்குற பிரசங்கியாட்டையெல்லாம் சொல்ல வேண்டியது, ரட்சிக்கப்படலை. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் அது உண்மை. ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னால் அது பொய். ரட்சிக்கப்படலை சொல்லிக்கிட்டே இருந்தால், வீட்டுக்காரர் குடிகாரராக இருக்கிறாரு, இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பேசுகிறது உண்மை. இப்போ இந்த சூழ்நிலையில் சத்தியத்தை பேசணும். சத்தியம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ உங்கள் வாய் இந்த வசனத்தை சொல்லணும். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். உங்கள் ஜெபத்தில் இது நிரம்பி இருக்கணும். ஜெபிக்கும் பொழுது கூட ஆண்டவரே ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்கப்பானே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு புண்ணியமும் கிடையாது. அது ஜெபமே கிடையாது. ஜெபிக்கும் பொழுது கூட நீர் சொன்னீரே, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். இப்படி தான் ஆதி பக்தர்கள்லாம்
ஜெபித்திருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தர்ட்ட வரும்பொழுது நீர் சொன்னீரே செய்யும். கர்த்தர்ட்ட வரும்போது அப்படி வாங்க, சத்தியத்தை எடுத்துக்கிட்டு வாங்க. ஆண்டவரே நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி நடக்கட்டும் ஆண்டவரே, வார்த்தையின்படி நடக்கட்டும். போகும்போதும் வரும்போதும் இதுவே உங்கள் வாயின் அறிக்கையாய் மாறட்டும், இதுவே உங்கள் எண்ணமாக மாறட்டும். ஆண்டாண்டு காலமாய் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் அருமையான கூடிய சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதை உங்கள் கண்கள் காணும், கண்கள் காணும். ஏன்னா தேவனுடைய சித்தம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய திட்டம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய விருப்பம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. இப்போ அதுதான் நிறைவேறணும், அதுதான் நிறைவேறணும், அதைத்தான் நீங்கள் பேசணும். கானானுக்கு நீங்கள் போகிறது தான் தேவனுடைய திட்டம் தெரிஞ்ச பிறகு கானானை பற்றி தான் பேசணுமே தவிர, நீங்கள் ஏத்தியனை பற்றியும் எமோரியனை பற்றியும் கானானியனை பற்றியும் ராட்சதனை பற்றியும் பேசவே கூடாது. அவர்கள் இருப்பார்களா? இருப்பார்கள். அவர்கள் இருந்தாலும் நீங்கள் கானானுக்குள்ளே போவது 100% உண்மை, 100% சத்தியம், நடக்க போகிற நிஜம். எப்பொழுது? கானானை பற்றி பேசணும். கானானை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகளை பேசுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேசுங்க. நடக்கிறதையே பேசிட்டு இருக்கிறதையே பேசிட்டு, ஆண்டவரே என் வாயை கழுவும், என் நாவுக்கு கர்த்தாவே ஒரு கடிவாளத்தை போடுங்க, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஜெபம் பண்ணுங்க. நடக்கிற உண்மையை பேசாதீங்க, பொய்யை பேசாதீங்க, உண்மையை பேசாதீங்க, சத்தியத்தை பேசுங்க. சரீரத்தில் வியாதி இருக்குதுன்னா, என் சரீரத்தில் வியாதியே இல்லை, என் சரீரத்தில் எந்த வியாதியும் இல்லை அப்படி சொன்னால் அது பொய். வியாதி இல்லைன்னு சொன்னால் அது பொய். வியாதி இருக்குது, வியாதி இருக்குது, வியாதி இருக்குது, சரீரத்தில் வியாதி இருக்குது, வியாதி இருக்குது, வியாதி இருக்குன்னு போகிறவங்க வர்றவங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உண்மை, உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ சத்தியத்தை கவனிங்க. சத்தியம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்போ உங்கள் வாய் அதை பேசணும், உங்கள் வாய் அதை பேசணும். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, அதை நான் எடுத்துக்கொள்கிறேன், அதை விசுவாசி. அதை வாயை திறந்து சொல்லி ஜெபிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும். வியாதி இருக்குது, வியாதி இருக்குது, வியாதி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால உண்மைகளை பேசி கொண்டிருக்கிறோம். அது காணப்படுகிற உலகத்தோடு தொடர்புடையது. நாம் அவிசுவாசிகள் அல்ல, நாம் விசுவாசிகள். கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை தெளிவுபடுத்துவாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம், நம்ம தாயின் வயிற்றில் பிறந்ததுலேருந்து உண்மைகளை அறிந்து வைத்திருக்கிறோம், சத்தியத்தை அறியலை. உண்மைகள், மறுபடி சொல்கிறேன், காணப்படுகிற உலகத்தோடு தொடர்புடையது. சத்தியம் காணப்படாத உலகத்தோடு தொடர்புடையது. விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயம். அது எங்கேருந்து வருகிறது? இந்த வார்த்தையிலிருந்து, தேவனுடைய வசனத்திலிருந்து. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. பொய் பேசாதீங்க, உண்மையை பேசாதீங்க, சத்தியத்தை பேசுங்க. இட்ஸ் அ லா, அது ஒரு விதி. உண்மையை பேசுகிறவர்கள் உள்ளே நுழைய முடியாது, சத்தியத்தை பேசுகிறவர்கள் உள்ளே நுழைவார்கள் தேவ திட்டத்துக்குள்ளே. ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வசன வெளிப்பாடுகள் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகட்டுங்க தாவே. Let them receive the revelations from your word. உம்முடைய வார்த்தையிலிருந்து வெளிச்சங்களை பெற்றுக்கொள்ளட்டும். The entrance of thy word gives light என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. உம்முடைய வசன பிரசித்தம் வெளிச்சத்தை கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த வார்த்தைகள் உள்ளே போக போக உம்முடைய பிள்ளைகளுடைய காதுகளுக்குள்ளே இந்த வார்த்தைகள் உள்ளே செல்லும் பொழுதே ஒரு பெரிய வெளிப்பாடு ஆவியிலே உண்டாகட்டும், ஆவிக்குள்ளே உண்டாகட்டும். உண்மைகளையே பேசி பழகின வாய் சத்தியத்தை பேச ஆரம்பிக்கட்டும். ஜெயிக்கிறவர்களாக, வெற்றி பெறுகிறவர்களாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, தேவன் இவர்களுக்கென்று வைத்திருக்கிற வாழ்வை அனுபவிக்கிறவர்களாக
எல்லாரையும் நீர் ஆண்டவரை வழி நடத்தும். உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற காரியங்கள் இதுவரை உம்முடைய பிள்ளைகளுடைய மனதை ஆளுகை செய்தது போதும். வருகிற நாட்களில் உம்முடைய வசனம் ஆளுகை செய்யட்டும். அந்த வசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வாக மாறட்டும். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.